ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பஸ் vlog வந்து நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண vlog. எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியோட கொரோனா ஏசி ஸ்லீப்பர். இதோட பிராண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பாரின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த பஸ்ஸு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண டைம்லேருந்தே ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கான சான்ஸ் வந்து கடைசியாக ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் கிடச்சிச்சு. பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு. கரெக்டாக இந்த பஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி 10 இயர்ஸ் ஆயிருக்கு. ஆனால் வண்டி வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு பழசு மாதிரி தெரியல. வண்டி சூப்பராக எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ஸ் ரெண்டுமே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஹெட்லைட் எதுவோ அதான் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எந்த லைட்டுமே வைக்கல. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறைய பஸ்ஸஸில் வந்து எக்ஸ்ட்ரா லைட் இல்லாமல் ஓட்ட முடியல. ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து அதோட ஆக்சுவல் ஃபிட்டிங் லைட்ஸ் என்னவோ அதான் வச்சுருந்தாங்க. ஸோ பஸ்ஸு வந்து கேஎஸ்ஆர்டிசி வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். பெங்களூர் அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே கேஎஸ்ஆர்டிசி இருக்கும். நார்த் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் கர்நாடகா அந்த மாதிரி ஒரு சைடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கும், டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கர்நாடகாவில். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பிஎம்டிசி கேஎஸ்ஆர்டிசி இது தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் புக் பண்ண பஸ்ஸோட ஸ்கெடியூல் டிபார்ச்சர் டைம் சாந்தி நகரில் 10:59, சென்ட் ஜான்ஸ் பிக்கப்பில் வந்துட்டு 11:15 PM. வண்டி ஷார்ப்பாக 11:12க்குலாம் வந்துட்டாங்க. வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் டிரைவர் தான் இருந்தாங்க, கோ டிரைவர் கிடையாது. ஏன்னா இது ஷார்ட் ரூட் அப்படிங்கிறதுனால. நான் ட்ராவல் பண்ணது ஒரு வீக் டேஸுங்கிறதுனால வந்து டிக்கெட் ரேட் 750 rupees. இன்டீரியர்ஸ் வந்து இதுதான் நம்மளுக்கு. ஏசி வென்ட் இருந்துச்சு, அப்புறம் பேக் ரெஸ்ட் இருந்துச்சு, சார்ஜ் போட் இருந்துச்சு, ஒரு க்ளீனான பிளாங்கெட்டு, ஒரு சின்ன பில்லோ இருந்துச்சு. இதுதான் வந்து வண்டியோட இன்டீரியர்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு விண்டோ ஓப்பன் பண்ணுற அந்த மாதிரி டைப்பு இருக்கிற இது. அதனால் லைட்டாக ஒரு ஏர் ஃப்ளோ வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. சில்னஸ் வந்து நார்மலாக ஒரு 20-22 அந்த மாதிரி இருந்துச்சு டெம்பரேச்சர் வச்சுருந்தாங்க. ஸோ நான் ட்ராவல் பண்ண அன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு பெங்களூர் டிராஃபிக் இருக்கும். பட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து யூஸ்வலாக ரெகுலராக போகிறவங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்ட் ஜான்ஸ்லேருந்து டேரெக்டாக ஹெச்எஸ்ஆர் லேஅவுட் அந்த வழியாக பிடிச்சிட்டாங்க. அப்படி போய் பொம்மனஹள்ளியில் ரீச் பண்ணுற மாதிரி ரூட்டை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா டிராஃபிக் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் பிக்கப்புமே நம்மளுக்கு சில்க் மடிவாளா போலீஸ் ஸ்டேஷன் கிட்டலாம் எங்கேயும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஏதோ எலக்ட்ரானிக் சீட்டில் தான் பிக்கப்புங்கிறதுனால நேராக வண்டி ஹெச்எஸ்ஆர் லேஅவுட் வழியாக விட்டாங்க. ஸோ இதனால் வந்து ஒரு நல்ல டைம் சேவிங் சொல்லலாம். 11:15க்கு சென்ட் ஜான்ஸில் எடுத்து நாங்கள் பொம்மனஹள்ளி பார்த்திங்கன்னா ஒரு 11:30க்குலாம் வந்துட்டோம். 15 மினிட்ஸில் பொம்மனஹள்ளி அங்கே எங்கேன்னு சுற்றி ரீச் ஆகிட்டோம். வண்டி வந்து சிட்டிக்குள்ளே அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஹொசூர் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 70-80ங்கிற ஒரு ஸ்பீட் ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்தாங்க. நான் கூட சரி ஸ்பீட் லாக் இருக்கும் போல இருக்குது, வண்டி அப்போ 80 தான் போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வண்டியோட ஸ்கெடியூல்டு அரைவல் டைம் நம்மளுக்கு சென்னை வந்து 6:30 AM மார்னிங் போட்டிருந்தாங்க. சரி போட்ட டைமுக்குள்ளே போட்டால் பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மளுக்கு எலக்ட்ரானிக் சிட்டி பிக்கப் வந்துச்சு. எலக்ட்ரானிக் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டைம் 11:46 PM இருக்கும். இங்கே பிக்கப் முடிச்சுட்டு நம்ம மூவ் ஆனோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வண்டிக்கு வேறு எங்கேயும் பிக்கப் இல்லை. அன்றைக்கி வந்து ஒரு 90% வண்டி புக் ஆகிடுச்சு. லாஸ்ட் ரோவில் மட்டும்தான் ஏதோ ஒரு பர்த்தோ 2 பர்த்தோ புக் ஆகாமல் இருந்துச்சு. மீதி எல்லாமே புக் ஆகிடுச்சு. வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், 100 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும். வீக் டேஸில் 100 rupees கம்மியாக இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம ஒசூர் போகிற வரைக்கும் பார்க்கும்போது சைடில் அப்படியே ஓவர்டேக்ஸ் ஜன்னல் வழியாக கவர் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு லிமிட்டட் ஓவர்டேக்ஸ் தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேஎஸ்ஆர்டிசியில் நான் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம எல்லா வண்டியும் தாண்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வண்டிங்க நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். இந்த ஏசி ஸ்லீப்பர் வந்து எப்போவுமே ஒரு ஆன் டைமுக்குள்ளே சென்னை ரீச் ஆகிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒரு 6-6:30 சில டைம் 5:30க்கெலாம் ரீச் ஆகிற மாதிரி நான் நோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த பஸ்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணது. சந்தாபுரா இதுதான் அந்த பிளாக்கு. இதை கிராஸ் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 o'clock ஆகிடுச்சு. வண்டியோட ஹொசூர் ஸ்கெடியூல் டிபார்ச்சர் டைம் வந்து 11:50 PM. ஸோ சைடில் வந்து பிஎஸ்ஆரோட லக்ஸுரா அப்படிங்கிற ஒரு ட்ராவல்ஸு பாரத் பென்ஸ் ஏசி ஸ்லீப்பர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வண்டி எம்ஜி கோச் இதையுமே நான் ட்ரை பண்ணணுன்னு ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அது ரீசெண்டாக சென்னை பெங்களூர் ரூட்டில் புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஆப்ரேட்டரு. இவங்களையும் ஒரு நாள் ட்ரை பண்ணணும். நம்ம சந்தாபுரம் க்ராஸ் பண்ணி இமீடியட்டாக அத்திப்பள்ளி டோல்கேட் வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 12:07 AM. பக்கத்தில் கிறிஷோட ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பிளாக் அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஒரு டிஎன்எஸ்டிசி நோட் பண்ணேன். தருமபுரி போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க ரூட் பார்த்திங்கன்னா கனகபுரா தருமபுரி பெங்களூருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு யூனிக் ரூட்டாக இருந்துச்சு. ரன் ஆகுதான்னு தெரியல, பட் ஆனால் அது வண்டியில் பார்த்தேன். ஸோ அங்கேருந்து ஹொசூரில் பிக்கப் கிடையாது, அதனால் நம்ம ஃப்ளைஓவரில் ஏறிட்டோம். ஹொசூர் க்ராஸ் பண்ணும்போது டைம் வந்து 12:16 AM இருக்கும். இங்கேருந்து தான் வண்டியோட ஸ்பீடு பார்க்க ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங் ஒசூர் ஃப்ளைஓவர்லேருந்தே பார்த்திங்கன்னா அப்படியே டிரைவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழுத்த ஆரம்பித்தாங்க. பார்த்தா ஜிஹானோட ஒரு வால்வோ B8R ஏசி ஸ்லீப்பர் அந்த வண்டியை நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹொசூர் டு கிருஷ்ணகிரி அந்த இறக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் வண்டி ஸ்பீடு. வண்டியோட ரியர் இன்ஜின்ங்கிறதுனால நான் லாஸ்ட் பர்த்து.
ஸோ அந்த சவுண்டு மட்டும், இன்ஜின் சவுண்ட் மட்டும் வந்துகிட்டே இருந்துச்சு. மற்றபடி வண்டி போகிற பிக்கப்லாம் வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. நிறைய நம்மளுக்கு டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி, அப்புறம் ஆம்னி பஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சைடு போட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சில் தான் பார்த்தீங்கன்னா 100+ வண்டி போச்சு. டாப் ஸ்பீடு என்னங்கிறத வந்து நீங்கள் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக ஹோட்டல் சரவண பவனில் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் போட்டுருந்தாங்க கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி. அங்கே வந்து ரெஸ்ட் ஸ்டாப் டைம் 12:50 1:10 AM. ஒரு ப்ரீஃப் ரெஸ்ட் ஸ்டாப் 20 minutes. எல்லா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் அங்கே தான் போடுறாங்க. ஸோ சிங்கிள் டிரைவர்ஸ் வரவங்க எல்லாமே அங்கே நின்று நல்லா சிட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. என்னோடய வண்டி டிரைவர் வந்து நல்ல ஒரு பொலைட் ஃப்ரெண்ட்லியான ஒரு க்ரூன்னு சொல்லலாம். நான் கேபின் ஜர்னி கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அன்றைக்கி அந்த பஸ்ஸோட டிரைவர் சீட் வந்து உடஞ்சிருக்கு. அதனால் அதை இழுத்து கட்டி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு உட்காரதுக்கு இடம் கிடையாது. நின்றுட்டேவும் நம்மளுக்கு கேபின் பண்ண முடியாது. ஸோ நம்ம ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் திருப்பி சேம் ஸ்பீட் கண்டினியூ ஆகிட்டே இருந்துட்டு. மோஸ்ட்லி நம்மளுக்கு அந்த ஒரு 90s மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 80 to 90s ஒரு ஸ்ட்ரெச்சு. எந்த பாசிபிள் ஸ்ட்ரெச் கிடைச்சாலும் அந்த 90s மெயின்டைன் பண்ணாங்க. இன்னும் ஃப்ரீ ஸ்ட்ரெச் கிடைக்கிற இடத்துலலாம் 100+ டச் ஆகிட்டு இருந்துச்சு வண்டி. ஸோ ஒரு சம்மர் ரைடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வண்டி போட்ட டைமை விட கண்டிப்பாக முன்னாடி ரீச் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி டோல் க்ராஸ் பண்ணும்போது டைம் 1:17 AM. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு குயிக்காக கிருஷ்ணகிரி சேலம் அந்த நம்ம சென்னை போகிற பைபாஸை பிடிச்சிட்டோம். ஒரு 5 minutes சேலம் பைபாஸை பிடிக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 1:22 AM. இதுதான் நம்ம கிருஷ்ணகிரி அந்த ஃப்ளைஓவர் உள்ளே என்ட்ரு ஆகாமல் நம்ம பைபாஸில் போகிறது. சேலம் பைபாஸ் வந்து 1:22 AM. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்கிட்டேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் ரிட்டன் போன ஜேர்னி இது. ஸோ சைடில் எவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியுமோ அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல. இந்த இன்டர்சிட்டி வந்து எங்களை ஓவர்டேக் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டோம். நிறைய பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஓவர்டேக்லாம் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வண்டி ஸ்பீட் போயிட்டே இருந்துச்சு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கேஎஸ்ஆர்டிசி கிட்ட அவங்களோட நான்ஏசி ஒரு டைம் ட்ரை பண்ண பல்லக்கி அதெல்லாம் வந்து ஒரு 80-85 அந்த ரேஞ்சில் தான் போனாங்க. பட் இந்த வண்டியோட டிரைவிங் வேறு லெவலு. ப்ளஸ் க்ரூவுமே வந்து சொல்லி ஆகணும். லாஸ்ட் ரோங்கிறதுனால நம்மளுக்கு அந்த மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல டைவர்ஷன்ஸில் மட்டும் கொஞ்சம் நல்லா தூக்கி போடுறது ஃபீல் ஆகிடுச்சு. நைட்டு எப்படி தூங்கினேன்னு தெரில. தூக்கத்திலே வந்து நல்லா வண்டி ஸ்பீடு போகிறது நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து கேஎம்ஆரில் நாங்கள் ஓவர்டேக் பண்ணது. கேஎம்ஆரில் மோஸ்ட்லி ஸ்பீட் லாக்காக இருக்கும். நான் அதுக்கப்புறம் வேலூருக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துலலாம் தூங்கிட்டு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூந்தமல்லின்னு சொன்னது கேட்டுச்சு. பட் முழிக்கல. அதுக்கப்புறம் நான் முழிச்சு ஏஞ்சி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரோகிணி தேட்டர்கிட்டே வந்துட்டோம். டைம் என்னவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா 5 AM ரோகிணி தேட்டர் வந்துட்டோங்க. சரியான ரன்னு. நம்மளுக்கு ஒரு ஆம்னி பஸ்க்கு ஈக்குவலான ஒரு ரன்னுன்னு சொல்லலாம். கிருஷ்ணகிரி நம்மளுக்கு 1:20 கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸை எடுத்துகிட்டு 5:05 வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் ரைடு. ரோஹிணி தேட்டரில் ட்ராப் பண்ணிட்டு வண்டி வந்து சிஎம்பிடி லாஸ்ட்டு நம்மளுக்கு உள்ள வரைக்கும் போய் ட்ராப் பண்ணுவாங்க. அதனால் நான் உள்ளே இறங்கிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் ரோஹிணியில் இறங்குறவங்க இறங்கினாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு விஜயகாந்த் மண்டபம் தாண்டி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் சிஎம்பிடிக்கு முன்னாடி ஒரு இடத்துல யூ-டர்ன் பண்ணிவிட்டு தான் நம்மளுக்கு அந்த கோயம்பேடு ரீச் பண்ணுற ரோடு அந்த பக்கம் போய்ட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஒரு 10 வருஷம் பழைய பஸ் வந்து இந்தளவுக்கு ஒரு நல்ல மெயின்டெனன்ஸு ப்ளஸ் நல்ல ஒரு டைமிங்கும் வச்சு ரன் பண்ணுறதுங்கிறது, அதுவும் ஒரு கவர்மெண்ட் பஸ் ரன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். என்ன தான் நம்மளோட காம்படிட்டரோ இல்லை நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அவங்க பண்ணுற நல்ல விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பாக அதை பாராட்டி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து என்னோடய கேஎஸ்ஆர்டிசி ஏசி ஸ்லீப்பர் அம்பாரி கொரோனா பஸ்ஸோட ட்ராவல் விலாகு. ஸோ ஸ்பீடு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தால 100+, மேக்ஸிமம் 108 km/h வரைக்கும் வந்திருந்தாங்க. ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 56 km/h. இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஆம்னி பஸ்ஸஸ் தான். ஸோ இதுதான் என்னோடய ட்ராவல் விலாகு. ஃப்ளாட் 6 hours ரீச் பண்ணியிருக்காங்க. போட்டிருந்த டைமோட 1.25 மணி நேரம் முன்னாடியே ரீச் ஆகிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ரைடாக இருந்துச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.